Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம unset ith bit அப்படிங்கிற கொஸ்டினை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னடா unset ith bit அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம கிட்ட a and b அப்படின்னு ரெண்டு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. நாம என்ன பண்ணணும், ஏங்கிற நம்பர்ல bth பிட் செட்டா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அதான் செக் பிட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒருவேளை bth பிட் செட், நான் செட்டுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒன்னு சொல்லியிருக்கேன், அன்செட்னா ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்ல இருந்து அந்த வீடியோஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, bth பிட்ல 1 அப்படிங்கிறது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிட்டை மட்டும் அன்செட் ஜீரோவாக்கிடணும். ஒருவேளை இந்த bth பிட்ல ஆல்ரெடி ஜீரோ தான் இருக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நான் வந்து அன்செட் ith பிட் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 0 1 0 இப்போ நம்பர்ஸ் வச்சிருக்கிறேன். 1 0 1 0 1 0 இப்படிங்கிறது தான் என்னுடைய ஏங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு 0 1 2 3. ஓகே, பிங்கிறது 3. சரி, இப்போ நம்ம வேல்யூஸ் படி எழுதினோம்னா என்ன வரும், இது 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2, ஏன்னா அந்த பிட்டு தானே, பைனரி ரெப்ரசன்டேஷன் தானே. ஸோ 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5. ஓகே, முதல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிங்கிற தேர்ட் பிட், 0th பிட் 1th பிட் 2nd பிட் 3rd பிட், இந்த தேர்ட் பிட் செட்டா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணணும். செட் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த செட்டை வந்து என்ன பண்ணணும், அன்செட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்னா, இப்போ வந்து இந்த பி ஈக்குவல் டு 3, இங்க தேர்ட் பிட்டை பார்க்கும்போது தேர்ட் பிட் வந்து செட்டா, ஆமா இந்த பிட் செட். அப்ப இது செட்டுனா சேம் ஆன்சர், ஆனா இந்த இடத்துல மட்டும் ஜீரோ வந்துடணும். ஓகே, இப்போ இந்த ஒருவேளை பி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாங்க, செகண்ட் பிட் செட்டா கிடையாது, அப்ப அப்படியே விட்டுலாம், எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த பிட் ஆல்ரெடி ஜீரோ, நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. அப்ப எனக்கு ஃபைனல் அவுட்கம் என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம். இப்போ நான் இந்த பிட் எனக்கு செட்டா இருக்கு, என்னுடைய ஃபைனல் அவுட்கம் 1 0, இங்க எனக்கு ஜீரோ வந்துடணும், 0 திரும்ப மற்றது 0 1 0. ஸோ அதாவது இந்த பிட்டை மட்டும் நான் 1ல இருந்து 0வா மாத்திருக்கேன். ஸோ இதுதான் எனக்கான ஃபைனல் அவுட்கமும் கூட. சரி, ஓகே, இது எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை எப்படி பண்றது, கரெக்டா? ஸோ இது எனக்கு வேணும்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இங்க 1 இருக்கா, நான் என்ன எடுத்துக்க போறேன், தேர்ட் பிட்னு சொல்லிட்டாங்களா, அப்ப எனக்கு இங்க மட்டும் 1 வந்து மற்ற எல்லா இடத்துலயும் 0 வர்ற மாதிரி ஒரு நம்பர் வேணும். அதாவது எனக்கு இங்க மட்டும் 1, இங்க மட்டும் 1, மற்ற எல்லா இடத்துலயும் 0 வர்ற மாதிரியான ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா அது என்ன நம்பர், திஸ் இஸ் ஆக்சுவலி 2 பவர் 3, கரெக்டா? 2 பவர் 3னா தான் நமக்கு இந்த நம்பர் வேணும். அதாவது 1 நம்ம எத்தனை டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும், 3 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ இந்த நம்பர் வந்து ஆக்சுவலா இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் 2 பவர் 3, அதாவது 2 பவர் பி. அப்ப எனக்கு இது வேணும்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3 பண்ணா போதும். இன்னும் ஜெனரலைஸ்ட் ஃபார்ம்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பி அப்படிங்கிற இந்த நம்பர். சரி, இப்ப இந்த நம்பர் எடுத்துட்டேன். நான் இந்த நம்பர் கூட முதல்ல இந்த விட்டுருங்க, இந்த பிட்டில் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பிட்டை இப்போதைக்கு விட்டுருங்க. இப்ப இங்க எல்லாம் 0 இருக்கு, இங்க எல்லா பக்கமும் 0 இருக்கு. என்ன பண்ணா எனக்கு இந்த நம்பர்ஸ் அப்படியே வரும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணா எனக்கு இந்த நம்பர்ஸ் அப்படியே எக்ஸாக்டா இப்படியே கிடைக்கும். இந்த 1 0வும் இந்த 0 1 0வும் இது கூட நான் என்ன பண்ணா எனக்கு இது அப்படியே இங்க எனக்கு ஆன்சரா கிடைக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். நான் ஆர் பண்ணட்டா, ஆர் பண்ணா எனக்கு அந்த நம்பர் சேமா கிடைக்குமா? ஆமா, 1 ஆர் 0 1 தான். ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ட்ரூத் டேபிள்ல ஆர்னா என்னது, நான் ஆர் என்ன சொல்லியிருக்கேன், கோயிங் டுவர்ட்ஸ் ட்ரூ, ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்தாலே 1 வந்துடும், அதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ஓகே, அப்ப இங்க இப்போ 1 ஆர் 0ங்கும்போது 1, 0 ஆர் 0ங்கும்போது 0, 0 ஆர் 0ங்கும்போது 0, 1 ஆர் 0ங்கும்போது 1, 0 ஆர் 0ங்கும்போது 0. ஓகே, ஆர் பண்ணா கரெக்டா தானே வருது. ஓகே, அப்ப இங்கேயும் ஆர் பண்ணுவோமா, 1 ஆர் 1ங்கும்போது இங்க எனக்கு என்ன கிடைச்சிடும், 1 கிடைச்சிடும். அப்போ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் கிடையாது. அப்ப நான் இந்த இடத்துல வேற என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகே, அண்டு பண்ணி பார்க்கலாமா? அண்டு பண்ணா என்ன கிடைக்கும், 1 அண்டு 0, எனக்கு இங்கே 0 வந்துருச்சு. அப்ப இங்கே எனக்கு மிஸ் மேட்ச் ஆகுது, அப்ப அண்டும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ ஆன்சரை இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எக்ஸார் பண்ணணும். அப்ப எக்ஸார் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்களேன். எக்ஸார்னா என்னது, சேம் பப்பி சேம். அப்போ இங்க வந்து சேமா இல்ல, ஸோ இப்போ ஆன்சர் 1, ஏன்னா 1 0 டிஃப்ரெண்டா இருக்கு, ஸோ 1 சேமா இருக்கு, ஸோ ஆன்சர் 0. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த பிட்டை விட்டுருக்கு, கடைசியா பார்த்துடலாம். 0 0னா 0, 1 0னா டிஃப்ரெண்டா இருக்கு 1, 0 0னா 0. ஓகே, அப்ப இந்த இடத்துல எல்லாம் மேட்ச் ஆகுது, இங்க மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாமா? எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் சேமா இருந்தா என்ன கிடைக்கும், 1 1னா 0. அப்ப எல்லா டெஸ்ட் கேஸும் கரெக்டா வேலை செய்யுதா, அதாவது எல்லா பிட்ஸுக்கும் கரெக்டான ஆன்சர் கிடைக்குதா? இப்ப இப்படிதான் நம்ம செட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், இங்க ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ கூட எதை நான் எக்ஸார் பண்ணணும், எக்ஸார் ஆஃப் 1
லெஃப்ட் அதாவது 2 பவர் பிஏ நான் எக்ஸார் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிரும். பட் இதை நான் எப்போ பண்ணணும்? ஒன்லி இந்த பிட்டு செட் பிட்டா இருந்தா மட்டும்தான் நான் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த பிட்டு ஒருவேளை 1ல இல்ல, செட்டா இல்ல, 0வா இருக்குன்னா நான் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? முதல்ல செக் பிட் எப்படி பண்றது? முதல்ல அந்த பிட்டை செக் பண்ணணும், அங்க 1 இருக்கா இல்லையான்னு. செக் பிட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா போய் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முதல்ல செக் பிட் பண்ணிட்டு இருங்க. ஸ்கேனர் sn equal to new scanner system dot in. இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள் வேணும். int a equal to sn dot next int. ஓகே, அடுத்தது int b equal to sn dot next int. ab ரெண்டு எடுத்தாச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல செக் பிட் பண்ணணும். இஃப் ஏங்கிற நம்பர்ல பிஎத் பிட் செட்டா இல்லையான்னு எப்படி பாக்குறது? ஏ அண்டர் 2 பவர் பி, கரெக்டா? அந்த நம்பர் கூட வச்சு பார்க்கும்போது 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பி பண்ணும்போது இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0, இந்த நம்பர் என்னவா இருக்கு? கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் ஓகே, அந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பிராக்கெட்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் இது என்னங்க பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம் இந்த கிரேட்டர் தென்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல வந்து கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தனியாக செப்பரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கிற ஆப்ரேட்டர், நம்மளோட நார்மல் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரா இருக்கலாம், இல்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நீங்க செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இப்போ இது கிரேட்டர் தென் 0வா இருந்தா ஓகே, அந்த இடத்துல பிட் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்னது? அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி பிட் 0வா தான் இருக்கு, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ரிட்டர்ன் ஏ. ஏன்னா அந்த நம்பரை டைரக்டாவே ரிட்டர்ன் பண்ணிருங்க. சரி, ஒருவேளை அந்த நம்பர்ல வந்து பிட் செட் ஆயிருக்குன்னா நம்ம அன்செட் பண்ணணும் இல்லையா? எப்படி அன்செட் பண்றது? ஏ ஈக்குவல் டு, ஓகேவா? ஏ ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணிருக்கோம்? இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு ஏ எக்ஸார் ஆஃப் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பி, கரெக்டா? 1 left shift of b. A equal to a XOR of 1 left shift of b, அதாவது 2 power b பண்ணோம்னா எனக்கு a கிடைச்சிரும். ஏங்கிறத நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் a. ஓகேவா? சரி, இப்போ வந்து இவங்க சொல்ற அந்த இதெல்லாம் கொடுத்து பார்க்கலாம். ஏங்கிறது வேல்யூ 4, அதுல 1th பிட்டை செக் பண்ணி ரன் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரிட்டர்ன் இல்லை, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of a, இங்கேயும் அதே மாதிரி system dot out dot println of a. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். a equal to scn dot next, ஓகே, scn dot next int. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 4 1க்கு அவுட்புட் 4 வந்துருச்சு. 5 2க்கு பார்க்கலாமா? ஸோ 5 and 2க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாமா? 5 and 2க்கு ஆன்சர் அவுட்புட் 1 வந்துருச்சு, கரெக்டாக தான் வந்துருச்சு. ஸோ இது என்ன நம்பர்னு பார்த்துடலாம். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிற வேல்யூ என்னது? 101010. இது என்ன வேல்யூங்க? ஆக்சுவலா இந்த நம்பரை நம்ம இன்புட்டா கொடுத்து பார்க்கலாம், என்ன வேலை என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 1 2 4 8 16 and 32. அப்போ 32, அதுக்கப்புறம் ஒரு 8னா 40, அதுக்கப்புறம் ஒரு 1னா 42. அப்போ ஏங்கிறது 42, பிங்கிறது 3 அப்படின்னு கொடுத்தா இங்க என்ன அவுட்புட் வரணும்? 32. தென் இங்க ஒரு 1 இருக்கு, அது என்ன ஆகுது? அதுதான் 2. அப்ப 34 வரணும். 42 3ன்னு கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்து 34 வரணும். செக் பண்ணிடலாமா? 42 3ன்னு கொடுத்தா நமக்கு ஆன்சர் 42 தென் 3 அப்படின்னு கொடுத்தா 34 வரணும்ல? 34 வரணும். 34 வருதுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த அன்செட் ith பிட்டுங்கிற கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த பிட் மேனிப்புலேஷன் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு இந்த ஷிஃப்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணாலே நமக்கு எல்லா ஆன்சரும் வந்துடும். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்லா புதுசாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அண்டில் தென் பை பை, டேக் கேர்.